वायात् सह वो असुरवधू हृदयावसादः पादो हरेः कुवलयामल खड्गनीलः यः प्रोद्यतः त्रिभुवनक्रमणे रराज वैदूर्य संक्रम इवाम्बर सागरस्य. ஸோ நம்ம போன கிளாஸ்ல வந்து இந்த 15வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அதாவது இப்போ கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கடோத்கச்சன் கூப்பிடுறதுக்கு யார் போறது இந்த ஃபேமிலிலேருந்து அப்படின்னு கான்டெக்ஸ்ட். சரியா? ஏஷ ஏவமே நிச்சயः கிருதகிருத்தியம் ஷரீரம் மே பரிணாமேன ஜர்ஜரம் ராட்சசாக்னௌ சுதாபேக்ஷி ஹோஷ்யாமி விதி சம்ஸ்கிருதம் அப்படின்னுட்டு திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டிசைடட். நான் வந்து என்னுடைய உயிரை பரித்தியாகம் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த விருத்தா அப்பா வந்து சொல்றார். புரியுதா? ஆஹ் அதுக்கு வந்து இந்த பிராமணி சொல்றா, ஆர்ய மா மா ஏவம் பதிமாத்திர தர்மிணி பதிவிரதேதி நாம கிரகீத பலேன ஏதேன ஷரீரேன ஆர்யம் குலம் ச ரக்ஷித்தும் இச்சாமி. ஸோ அந்த பிராமணனுடைய ஒய்ஃப் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஆர்ய மா மா ஏவம், இல்ல இல்ல அப்படி கிடையாது, வேண்டாம். பதிமாத்திர தர்மிணி பதிவிரதா இது நாம. பதிவிரதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேஸ்டிட்டி, அந்த பீயிங் லாயல் டு த ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது என்னன்னா பதிமாத்திர தர்மிணி. பதி கிட்ட மாத்திரம் ஒரு ஒரு பதியினுடைய தர்மத்தை மாத்திரம் அதிலே ஈடுபட்டு இருக்கிறவளுக்கு தான் பதிவிரதான்னு பேரு. கிரகீத பலேன ஏதேன ஷரீரேன. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி குலத்தை வந்து உற்பன்னத்துக்கு சகாயபூதமாக இருந்த என்னுடைய சரீரத்தினால கிரகீத பலேன ஏதேன ஷரீரேன, இந்த ஒரு நான் கர்த்தவியம் என்னவோ அதை பூர்ணம் பண்றதுக்கு உபயோகமா இருக்கின்ற இந்த சரீரத்தால ஆரியம் குலம் ச ரக்ஷித்தும் இச்சாமி. ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரொடெக்ட் யூ அண்ட் ஆல்சோ த சில்ட்ரன். புரியுதா? குலம்னா குலம், குலம்னா அதுல இருக்கிற அந்த சந்ததிகள் இவா செத்து போகாம நான் பாக்குறதுங்கிறது எனக்கு கடமை அப்படின்னு சொல்றா. கடோத்கஜன் வந்து பவதி ந கலு ஸ்திரீஜன அபிமதா தத்ர பவத்யா. சோ தத்ர ஸ்திரீஜன அபிமத தத்ர பவத்யா, அதாவது நீ வந்து எனக்கு தத்ர பவத்யாங்கிறது அவ அம்மாவுக்கு போறது, ஹிடிம்பிக்கு. அங்க என்னோட அம்மாவுக்கு வந்து ஸ்திரீ ஜனஹா ந அபிமதா கலு. ஷி டசன்ட் வாண்ட் த மாம்சம் ஆஃப் அ ஸ்திரீ. அவ வந்து ஒரு பிராமண. ஆக்சுவலி ஹிடும்பி வந்து எதுக்கு அமைச்சிருக்கா கடோத்கஜனை? பீமனை தேடிண்டு வான்னு தான் அமைச்சிருக்கா. புரியுறதா? சோ ஆனா வந்து சொல்லும்பொழுது பீமனை தேடிண்டு வான்னு சொல்லி அனுப்பல, ஒரு பிராமண வட்டுவை புடிச்சுண்டு வா, எனக்கு வந்து விரதபங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான் இல்லையா? சோ அதுல வந்து என்ன அப்படின்னா, ஸ்திரீஜன அபிமதா ந கலு தத்ர பவத்யா. தத்ர பவத்யானா என்னுடைய அம்மாக்கு என்ன அப்படின்னா, ஸ்திரீஜனங்கள் அபிமதம் இல்ல. பவந்தம் அனுகமிஷ்யாமி, உங்களை நான் வந்து அஹ், அஹ், நான் வந்து ஐ ஃபாலோ யூ அப்படின்னா நான் வரேன் உன்னோட அப்படின்னு அர்த்தம். அந்த விருத்தன் சொல்றான். கடோத்கஜன் ஆஹா விருத்தகா துவம் அபசர, நீ வந்து கிழவன், நீ வாண்டாம், நீ தள்ளு அப்படிங்கிறான். எனக்கு கிழவனுடைய சரீரம் வாண்டாம். போஹோ தாத்த பிரவீமி கலு தாவது கிஞ்சித். ஸோ நான் வந்து ஐ வுட் லைக் டு சே சம்திங் அப்படின்னு அந்த பிரதம புத்திரகா சொல்றான். ப்ரூஹி ப்ரூஹி சீக்கிரம்னு அப்பா சொல்றார். சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறார். மம பிராணைஹி குரு குரு பிராணானு இச்சாமி பரிரக்ஷித்தும் ரக்ஷணார்த்தம் குலஸ்ய அஸ்ய முக்துமர்ஹதி மாம் பவான். சோ அகம் மம பிராணைஹி, என்னுடைய பிராணன்களினால், குரு பிராணானு குருவனுடைய பிராணனை பரிரக்ஷித்தும் காப்பாற்றுவதற்கு இச்சாமி, சரியா, விரும்புகிறேன். புரியுறதா? பவான் நீங்கள் அஸ்ய குலஸ்ய ரக்ஷணார்த்தம் மாம் முக்தும் அர்ஹதி இத்தியன்வயா. சோ என்ன அப்படின்னா, மம மம பிராணைஹி என்னுடைய பிராணங்களினால், குரு பிராணானு குருன்னா அப்பா இங்க, குரோஹோ பிராணக குரு பிராணக தானு குருவனுடைய உயிரை பரிரக்ஷித்தும் இச்சாமி காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் மை ஃபாதர் பை சாக்ரிஃபைசிங் மை லைஃப். புரியுறதா? அஹ், ரக்ஷணார்த்தம் குலஸ்ய அஸ்ய மோக்தும் அர்ஹதி மாம் பவான். பவான் மாம் மோக்தும் அர்ஹதி, நீங்கள் என்னை விடுவதற்கு, யூ கேன் லீவ் மீ. முக்தும்னா என்னை விட்டுடுங்கோ. எதுக்கோசரம்? அஸ்ய குலஸ்ய ரக்ஷணார்த்தம், இந்த 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 குலத்தை காப்பாத்துறதுக்கோசரம். அஸ்ய குலஸ்ய ரக்ஷணாய என்ன அப்படின்னா என்ன விட்டுடுங்க. புரியுறதா? ஒரு 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 ஊரை காப்பாற்றணும்னா ஒரு கிராமத்தை விடணும். ஒரு கிராமத்தை காப்பாற்றணும்னா ஒரு குடும்பத்தை விடணும். ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னா ஒரு ஆளை விடணும்னு இருக்கணும் இல்லையா? காந்தி சொன்னது அந்த மாதிரி. என்ன அப்படின்னா, இங்க வந்து இந்த குடும்பத்தை குலத்தை காப்பாத்துறதுக்காகவும் என்ன நீங்க விட்டுடுங்கோ. சரியா?
உடனே அந்த ரெண்டாவது புள்ள சொல்றான், த்விதீயः ஆர்ய மாமா ஏவம். இல்ல இல்ல வேண்டாம். ज्येष्ठः श्रेष्ठः कुले लोके पितॄणां च सुसंप्रियः ततः अहमेव यास्यामि குருவிருத்திம் அனுஸ்மரன்னு. ஸோ வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து குலே ஜேஷ்டா லோகே சிரேஷ்டா, குலத்துக்கு வந்து எவன் ஜேஷ்டா, எவன் முதல் புள்ளையோ அவன்தான் உலகத்துல சிரேஷ்டா, அவன்தான் உலகத்துக்கு ரொம்ப அவன்தான் இந்த இந்த குலத்தை அவன்தான் லீடு பண்ண போறான். சரியா? அதனால என்னன்னா, பித்ருணாம்ச சுசம்பிரியா, பித்ருகாரியம் யார் பண்றா? அவ தானே பண்றா. பித்ருணாம் அப்படின்னா அவ அப்பா, அப்புறம் பிதாமகா, எல்லாரும் அவ எல்லாருக்கும் சுசம்பிரியா அப்படின்னா ரொம்ப ஸ்நேகபாக அதிவல்லபகன்னு அர்த்தம். ஏன்னா ஜேஷ்டஸ்யைவ பிண்டனாதி கர்மாதி கர்ம அதிகார பிராப்தி. யாருக்கு வந்து பிண்டம் போடுறதுக்கு அதிகாரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு தான், இல்லையா? சோ அதான். ஆஹ் அதான் சொல்லுவா, ஆத்மா நாம குரோர் நாம நாம அதிகிருபணஸ்ய ச ஸ்ரேயஸ்காமோ ந கிருண்ணீயாத் ஜேஷ்டாபத்திய கலத்ரயோகோன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. சரியா? ஆத்மா நாம, யாரா உன் பேரை கேட்டா மை நேம் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆத்மா நாம, அதுக்கப்புறம் உங்க டீச்சர் யாரு அப்படின்னா பளிச்சுன்னு சொல்றோம் இல்லையா, இவாதான் எங்க குரு அப்படின்னுட்டோ. ஆத்மா நாம குரோர் நாம நாம அதிகிருபணஸ்ய ச, ரொம்ப ஸ்டிஞ்சியா இருக்கான் பாருங்க, அவன் பேரை சொல்லக்கூடாது. ஸ்ரேயஸ்காமோ ந கிருண்ணீயாத் ஜேஷ்டாபத்திய கலத்ரயோ. ஜேஷ்ட அபத்தியம்னா புத்திரஹான்னு அர்த்தம். ஜேஷ்டாபத்தியம்னு முதல் புள்ள கலத்திரன். கலத்திரம்ங்கிறது ஸ்பௌஸ்ன்னு சொல்லுவா. அந்த ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேரை சொல்றதோ, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பேரை சொல்றதோ கூடாது. யாரு அப்படின்னா ஸ்ரேயஸ்காமக, எவன் ஒருவன் ஸ்ரேயஸை விரும்புகிறானோ. சரியா? அந்த ஸ்ரேயஸ்காமக ந கிருண்ணியா ஜேஷ்டாபத்திய கலத்ரயோ. ஆத்மா நாம குரோர் நாம நாமாதி கிருபணஸ்ய ச ஸ்ரேயஸ்காமோ ந கிருண்ணியா ஜேஷ்டாபத்திய கலத்ரயோ. சரியா? அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன, ஜேஷ்ட புத்திரன்கிறவன் அவ்வளோ சிரேஷ்டா, ஜேஷ்டா சிரேஷ்டா குலே லோகே. புரியுறதா? குலத்திலையும் லோகத்திலையும் யாரு சிரேஷ்டன்னா ஜேஷ்டபுத்திரன். பித்ருநாம் ச சுசம்பிரிய, அதாவது பித்ருகாரியம் பண்றதுக்கு அருகதை யாருக்குன்னா அவனுக்கு தான். மத்தவாள்லாம் பின்னாடி நிக்கணும் இல்லையா? இவர் பண்ற புண்ணியம் மீதி இருக்கிறவா எல்லாருக்குமே வந்துரும். பித்ருநாம் ச சுசம்பிரிய, பித்ருநாம் அப்படின்னா அப்பா, பிதாமகிகள், பிரபிதாமகிகள் எல்லாருக்கும். சோ அந்த பிரபிதாமகினா என்ன அப்படின்னா சுசம்பிரியகனா ரொம்ப ஸ்நேக பாத்திரமாறான். ஏன் அப்படின்னா ஜேஷ்டஸ்யைவ, ஜேஷ்டபுத்திரனுக்கு தான் என்ன அந்த பிண்டதானாதி கர்ம கர்மணி அதிகார. புரியுறதா? அதுக்கப்புறம் ததா அகமேவ யாஸ்யாமி குரு விருத்திம் அனுஸ்மரன்னு. அதனால என்ன, குரு விருத்திம் அப்படின்னா குருஜனாளுக்கு குறிச்சி செய்யற ஒரு 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 என்ன ஒரு கர்த்தவியம் என்ன அப்படின்னா அதை அனுஸ்மரன்னு, அதை யோசிச்சுண்டு, அதாவது நீங்க போயிட்டேள் அப்படின்னா பித்ருகாரியத்துக்கு அதிகாரமா இருக்கிற ஒரு புள்ளைய பரித்தியாகம் பண்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? சோ அதனால ததக அகமேவ யாஸ்யாமி, நான் வந்து ரெண்டாவது புள்ள, நான் இல்லாட்டி கூட பரவாயில்ல, நீங்க வந்து முதல் புள்ள, நீங்க இருந்தே ஆகணும். அதனால குரு விருத்திம் அனுஸ்மரன்னு, குரு விருத்திகி அப்படின்னா குருஜனால குறிச்சி செய்ய வேண்டிய அந்த கர்மகாரியத்தை அனுசரிச்சு யோசிச்சுட்டோ அகமேவ யாஸ்யாமி, அதனால நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன். புரியுறதா? ஆஹ் ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப சுலபம் தான். பாசனுடைய ஸ்டைல் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். சொல்லுங்க. புரியுது. புரியுதா? ஆர்யः மாமா ஏவம். இல்ல, ஜேஷ்டோ பிராதா பித்ருசமः கதிதோ பிரம்மவாதிபிः ததः அகம் கர்த்தும் அஸ்மி அர்ஹः குருணாம் பிராணரக்ஷணம். இன்னும் மூணாவது புள்ள வரா. அதாவது எப்படி எப்படி இருந்திருக்கு காலம்ங்கிறது இதுதான் எக்ஸாம்பிள். அந்த டைம்ல அந்த யுகமானது அஹ், அஹ், இது அது பேர் என்னது, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் இல்லையா? துவாபர யுகத்துல தான் நம்ம மகாபாரதம் நடந்தது. ஸோ இந்த துவாபர யுகத்துல இப்ப வந்து என்ன அப்படின்னா, நீ போ நான் இருக்கேன்னு வா, நான் போய் நீ தான் இருக்கலே ஆத்துல வயசானவா, நீ போறது யூ ஹவ் லிவ்ட் யுவர் லைஃப், இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கோ அப்படின்னு சொல்றது இப்போ. அந்த டைம்ல உங்களுக்கு வந்து தர்மம்ங்கிறது எப்படி இருந்ததுங்கிறது பார்த்தீங்களா? இல்லையா? அப்பா போகக்கூடாது, ஏன்னா அப்பா வானான்னு கடோத்கஜனே ரிஜெக்ட் பண்ணிட்டான். அப்புறம் அம்மா வந்து ஸ்திரீ, அதனால போகக்கூடாது. முதல் புள்ள கர்மகாரியம் பண்ணணுங்கிறதுனால போகக்கூடாது. ஸோ அண்டு முதல் புள்ள நான் போறேங்கிறான், ரெண்டாவது புள்ள நான் போறேங்கிறான், மூணாவது புள்ளையும் இப்ப நான் போறேன்னு சொல்றான். இன்ஸ்டெட் ஆஃப் நீ போன்னு சொல்ற டைம் இப்போ நான் போறேன்னு சொல்றது அப்படி. ஸோ சரீரத்தினுடைய, அதாவது அஹ், நீண்ட காலம் இருந்து இருக்கிறவா புண்ணியம் பண்ணாளா, டப்புன்னு போறவா புண்ணியம் பண்ணாளான்னா தெரியாது நமக்கு.
இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்துல சம்பளம் வாங்குறதை விட பென்ஷன் தான் ஜாஸ்தி வாங்குறான். ஏன்னா அத்தனை காலம் நிறைய பேர் உயிரோட இருந்துட்டு இருக்கான் இல்லையா? சோ ஆரியः மாமா ஏவம் ஜேஷ்டோ பிராத்தா பித்ருசமः கதிதோ பிரம்மவாதிபிः ததः அகம் கர்த்தும் அஸ்மி அர்ஹः குருணாம் பிராணரக்ஷணம். சோ இந்த மூணாவது புள்ள என்ன சொல்றது அப்படின்னா, பிரம்மவாதிபிஹி ஜேஷ்டः பிராத்தா பித்ருசமः. ஸோ அந்த பிரம்மவித்பிஹி, சாரி பிரம்மவாதிபிஹி தானே? ஆமா, பிரம்மவாதிபிஹி அப்படின்னா பிரம்மவித்பிஹி சாஸ்திரகாரைஹி, சாஸ்திரம் படிச்சவாளால என்ன கூறப்படுகிறது அப்படின்னா, ஜேஷ்டः பிராத்தா ஃபர்ஸ்ட் அண்ணா பெரிய அண்ணா இருக்காரு பாருங்க, எல்டஸ்ட், அவர் வந்து பித்ருசமக அப்பாக்கு சமம் அவர், சரியா? கதிதா அப்படின்னு கூறப்படுகிறது. தாத்தா அப்படின்னா தஸ்மாத் காரணாத், அந்த மாதிரி அப்பாக்கு சமமாக அந்த பிரம்மவாதிபிகி சாஸ்திரகாரைகி சாஸ்திரம் படிச்சவாளால கதிதா கூறப்பட்டது என்ன அப்படின்னா, ஜேஷ்டா பிராதா பித்ருசமக, ஃபர்ஸ்ட் அண்ணா அப்படிங்கிறவர் அப்பாக்கு சமமானவர். ததா தஸ்மாத் காரணாத் அகம் குருணாம் பிராணரக்ஷணம் கர்த்தும் அர்ஹः அஸ்மி. புரியுறதா? அதனால அகம் நான் குருணாம் அப்பாவினுடைய பிராணானாம் ரக்ஷணம் பிராணரக்ஷணம் அந்த பிராணரக்ஷணத்தை செய்வதற்கு, சரியா? ஆ ஆமா, அந்த அதை செய்வதற்கு அகம் அஸ்மி கர்த்தும், பிராணரக்ஷணம் கர்த்தும் உயிரை காப்பாற்றுவதற்கு அகம் அர்ஹः அஸ்மி, நான் ஐ எம் த சூட்டபிள் பர்சன் டு ப்ரொடெக்ட் த லைஃப் ஆஃப் மை ஃபாதர். புரியுதா? நீங்க போகாதீங்கோ, ஒன்னு வேணாம் டூ வேணாம், நான் மூணாவது நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறான். உடனே பெரியவன் சொல்றார், ஃபர்ஸ்ட் புள்ள சொல்றார், வத்ச மாமா ஏவம், இல்ல இல்ல, ஆபதம் ஹி பிதா பிராப்தோ ஆபதம் ஹி பிதா பிராப்தோ ஜேஷ்டபுத்திரேன தாரியதே ததः அகமேவ யாஸ்யாமி குருணாம் பிராணரக்ஷணாத். என்ன அப்படின்னா, ஜேஷ்டபுத்திரேன ஆபதம் பிராப்தः பிதா, ஆபதம் பிராப்தः அப்படின்னா ஒரு விபத்தை, ஒரு ஆபத்துனா கஷ்டம், கலாமிட்டி, அந்த ஆபதம் பிராப்தः பிதா ஆபத்தை அடைந்த அந்த அந்த அப்பாவானவர் ஜேஷ்டபுத்திரேன தாரியதே, அந்த ஜேஷ்டபுத்திரஹா அப்படின்னா ஃபர்ஸ்ட் புள்ள, அவரால தான் தாரியத்தே பாரம் நீயத்தே. புரியுறதா? சோ ஆபதம் பிராப்தக பிதா, எந்த ஒரு அப்பாவானவர் ஆபத்தை கஷ்டத்தை அடைந்தாரோ அவரை வந்து அந்த கஷ்டமானது, அப்படிப்பட்ட அப்பாவானவர் பிதா ஜேஷ்டபுத்திரேன தாரியதே, பாசிவ்ல இருக்கு, சரியா? அப்பாவானவர் பெரிய புள்ளையினால் கடக்கிறார் எதை? ஆபதம் தாரியதே, சரியா? ஆ ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ததக தஸ்மாத் காரணாத் குருணாம் பிராணரக்ஷணாத் அகமேவ யாஸ்யாமி. சோ குருணாம் அப்பாவினுடைய பிராணரக்ஷணாத், அந்த ரக்ஷணார்த்து அப்படின்னா ஹேதவ பஞ்சமி, புரியுறதா? ரக்ஷணத்தில் இருந்துன்னு அர்த்தம் இல்ல, ரக்ஷணத்தின் பொருட்டுன்னு அர்த்தம். அந்த காரணத்தின் பொருட்டு ஹேதவ பஞ்சமி ஜீவன ரக்ஷணார்த்தம் என்ன அப்படின்னா அகம் யாஸ்யாமி, நான் போறேன் அப்படின்னு பெரிய புள்ள சொல்ற. ஜேஷ்டம் இஷ்டதமம் ந சக்னோமி பரித்தியக்தும். உன்னை அப்பா சொல்றார், ஜேஷ்டபுத்திரன்கிறவன் இஷ்டதமஹ, இஷ்டதரஹ தமஹ, தம பிரத்யம்னு வேறு, இந்த சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ்னு சொல்றா இல்லையா? இஷ்டம்ஹ இஷ்டதரஹ இஷ்டதமஹ. சோ ஜேஷ்ட மூணு புள்ளக்குள்ள இஷ்டதமம் யாரு அப்படின்னா பெரிய புள்ள. சோ ஜேஷ்டம் இஷ்டதமம் ந பரித்தியக்தும் சக்னோமி, ஐ கேனாட் லீவ் ஹிம். அதுக்கப்புறம் யதா ஆர்யः ஜேஷ்டம் இச்சதி ததா அகமபி கனிஷ்டம் இச்சாமி. உடனே அம்மா சொல்லிடுறா, ஆர்யः யதா ஜேஷ்டம் அப்பாக்கு எப்படி பெரிய புள்ள முக்கியமோ அம்மாக்கு யாருன்னா கடைக்குட்டின்னு ரெண்டாவது குழந்தை கனிஷ்டம் இச்சாமி, இதை எங்கஸ்ட நான் விரும்புறேன் அப்படிங்கிறான். பாவம் அந்த ரெண்டாவது புள்ள. த்விதீயா பித்ரோஹோ அனிஷ்டः கஸ்ய இதானீம் பிரியः. பித்ரோஹோ அப்படின்னா அப்பா அம்மா, மாதுஹு பிதுஹு ச பித்ரோஹோ, சரியா? அம்மா அப்பா இவ ரெண்டு பேருக்கும் அனிஷ்டகா அகம், நான் வந்து அனிச்சிதகா, என்ன விரும்பப்படாதவனாக நான் இருக்கிறேன். இதானி அதுனா என்ன, கஸ்ய பிரியகா யாருதான், கேன வாஞ்சிதகா அஸ்மி, யாரால் விரும்பப்படுபவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே கடோத்கஜனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. அப்போ இவ குடும்பத்துக்குள்ளே they have arrived at a conclusion that they will neither send the first or the last. so second அவளை புஷ் பண்ற மாதிரி ஆயிடுது. அகம் பிரீதோஸ்மி சீக்கிரம் ஆகச்ச, ஐ எம் வெரி ஹாப்பி, சீக்கிரம் வா அப்படிங்கிறான்.
द्वितीयः धन्योऽस्मि यत् गुरुप्राणाः स्वैः प्राणैः परिरक्षिताः बन्धुस्नेहादिः महतः कायस्नेहस्तु दुर्लभः धन्योऽस्मि अहं धन्यः अस्मि நான் ரொம்ப தன்யனாக இருக்கிறேன் ஏன் யதா அப்படின்னா யஸ்மாத் காரணாத் சரியா அகம் தன்யः அஸ்மி அகங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேவா அகம் தன்யः அஸ்மி எது யஸ்மாத் காரணாத் ஸ்வைஹி பிராணைஹி குரு பிராணாக பரிரக்ஷிதாக என்னுடைய பிராணனினால் பை சாக்ரிஃபைசிங் மை லைஃப் குரு பிராணாக குரோஹோ பிராணம் குருஜன ஜீவனம் அவருடைய பிராணங்களானது பரிரக்ஷிதாக காப்பாற்றப்படுகிறது அப்படிங்கிற காரணத்தினால அகம் தன்யா அஸ்மி அதாவது நான் வந்து உயிர் கொடுத்து இத்தனை பேரை காப்பாத்திருக்கேன் இன்னைக்கு சொல்றாளோனோ மிலிட்ரியில இருக்கிறவா ஆர்மி நேவியில இருக்கிறவா இந்த மாதிரி அந்த புள்ள வந்து சொல்றது இந்த மாதிரி என்னுடைய உயிர் தியாகம் பண்றதுனால ஐ எம் ஏபிள் டு சேவ் மை ஃபாதர்ஸ் லைஃப் சரியா ஏன் அப்படின்னா பந்து ஸ்னேகாதி மகதः காய ஸ்னேகஸ்து துர்லபः மகதः பந்து ஸ்னேகாத் காய ஸ்னேகः துர்லபः அதாவது வென் கம்பேர் டு தி ரிலேஷன்ஷிப் அதாவது என்னது அஹ், உ- பந்தனம்னு ஒன்று இருக்கணும் ஃபேமிலியோட ஒரு பந்தனம்ங்கிறது அந்த பந்த ஸ்னேகாத்து அதை கம்பேர் பண்ணும்போது மகதா அப்படிங்கிறது பஞ்சமியில இருக்கு மகதா பந்து ஸ்னேகாத்து அந்த பெருசா இருக்கின்ற பிரபலாத்து பந்து ஸ்னேகத்தை கம்பேர் பண்ணும்போது பந்தூனாம் ஸ்னேகா தஸ்மாத்து பந்து ஸ்னேகாத்து காய ஸ்னேகஸ்து துர்லபா துர்லபகனா இங்க வந்து துக்கேன லப்தும் சக்கியதால விரலகான்னு அர்த்தம் ரொம்ப வென் கம்பேர் டு ஒரு பந்து ஸ்நேகம் ஷரீர காயம்னா ஷரீரம் காயமே இது பொய்யடா காற்றடித்த காற்றடித்த பையடாங்கிறவளும் காயம்னா ஷரீரம்னு அர்த்தம் சரியா காயகா அப்படின்னா ஷரீரம் சோ காய ஸ்நேகஸ்து ஷரீரத்துல இருக்கிற ஸ்நேகம் அப்படிங்கிறது ரொம்ப விரலம் இது பந்து ஸ்நேகம்ங்கிறது தான் இட் டேக்ஸ் அ பெட்டர் பொசிஷன் வென் கம்பேர் டு தி காய ஸ்நேகம் இல்லையா ஆ அதாவது இந்த இந்த இவன் சொல்லுவான் ஹர்ஷச்சரித்தம்னு டெக்ஸ்ட் இருக்கு அதுல வந்து அந்த அவ அப்பா அம்மா வந்து செத்து போற மாதிரி ஒரு சிங்கமும் ஃபீமேல் லயனும் இதுல நெருப்புல விழற மாதிரி ஹர்ஷன்கிற ராஜா ஸ்ரீஹர்ஷர் இருக்காரோனோ அவர் வந்து கனவு காண்றார் அதை பார்த்துட்டு அவர் வந்து சொல்றார் லோகேஹி லோகேபிய கடினதராக கலு ஸ்நேகமயாக பந்தன பாஷாக அதாவது ஒரு சிங்கம் வந்து ஃபயர்ல விழறதான் அப்புறம் அந்த லயனஸும் அது ஹஸ்பண்டை பின்தொடர்ந்துட்டு போறது அட் த சேம் டைம் அந்த லயனஸ் என்ன பண்றதுன்னா தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்தி சேஃபா வைக்கிறது நீங்க குதிக்கப்படாதுன்னுட்டும் ஸோ பந்து ஸ்நேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லோகேபியா அப்படி கட்டினதராக லோகம்னா இரும்பு இரும்பை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்நேகமயாக பந்தன பாஷாக ஏன் அப்படின்னா இந்த மாதிரி யதா கிருஷ்டாக திரியஞ்சோ அப்படி ஏவம் ஆச்சரந்தி சாதாரண ஜந்துக்கள் அவைகள் கூட இந்த மாதிரி ஒரு 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 வந்து ஒரு பந்தனத்துல மாட்டிக்கிறது அதாவது இந்த தாருபேதன நிபுணோபி ஷடங்கிரி நிஷ்கிரியா பவதி பங்கஜபத்தா பந்தனானி கில சந்தி பகூனி ஸ்நேகரஜ்ஜு கிருதபந்தனம் அந்நியது அதாவது லோகே பந்தனானி சந்தி பலவிதமான கட்டு இருக்கு கால் கட்டு போட்டோம் அந்த கட்டு போட்டோம் இந்த கட்டு போட்டோம்னு வா எல்லா கட்டுலயும் ரொம்ப ஸ்திரதரம் எது அப்படின்னா ஸ்நேகரஜ்ஜு ஸ்நேகத்தினால கட்டப்பட்ட ஒரு கயிறு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா அதான் ஆனா இங்க வந்து ஸ்னேகா பந்து ஸ்னேகாது மகதः பந்து ஸ்னேகாதி காய ஸ்னேகஸ்து துர்லபா சரியா சோ அதனால உயிரை வந்து பெருசா நினைக்கப்படாதுடா உயிரை விட்டுட்டு என்னோட குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு ரெண்டாவது குழந்தை சொல்றது அஹோ ஸ்வஜன வாத்சல்யஸ்ய வாத்சல்யம் அஸ்ய பிராமணவட்டோஹோ ஐயோ இவனே வந்து ரசிக்கிறான் இந்த பிராமண புள்ளைக்கு வந்து ஸ்வஜனால குறிச்சு எப்படி வந்து அவளை பிரதி ஸ்நேகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றான் ஸோ வந்து போ தாத்தா அபிவாதையே நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிறான் ஏஹி புத்திர ஏஹின்றான் கிளம்பி போயிடு அப்படிங்கிறான் புரியுறதா அஹ் வினிமாய வினிமாய குரு பிராணானு ஸ்வைஹி பிராணைஹி குருவத்சல அகிருதாத்ம துராவாபம் பிரம்மலோகம் அவாப்னுஹி ஸோ வந்து என்ன அப்படின்னா குரு பிராணானு வினிமாய வினிமயா அப்படின்னாலே எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தம் பார்ட்டரிங் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா இப்ப அந்த காலத்துல எல்லாம் காசு கொடுத்து வாங்க மாட்டான் பால் விற்கிறவா பாலை விற்பா அதே சமயத்துல புளி வைக்கிறவா புளிய விற்பா ஸோ இவ புளி இல்லாதவாளுக்கு புளிய கொடுத்துட்டு இவா பாலை வாங்கிப்பா ஸோ இட்ஸ் கால்ட் வினிமயன்னு பேரு
சரியா? எக்ஸ்சேஞ்சிங். ஸோ வந்து இது வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து ஒரு அலங்காரமே இருக்கு. பரிவிருத்தின்னு ஒரு அலங்காரம். பரிவிருத்திஹி வினிமயகன்னுவா. பெருசா குடுத்து சின்னதா ஒண்ணு வாங்கிக்கிறது. சின்னதா குடுத்துட்டு பெருசா ஒண்ணு வாங்கிக்கிறது. இல்லன்னா ஈக்குவல் பார்ட்டரிங் சிஸ்டம். ஈக்குவலா இருக்கிற விஷயங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்ப வந்து ஜடாயுங்கிறவர் சீதா அபகரணம் பண்ணும்பொழுது ராவணன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு தன்னுடைய பிராணனை கொடுத்துட்டு மோட்சத்தை வாங்கினுட்டார். பிராணன்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம், மோட்சம்ங்கிறது பெருசு. சோ அது வந்து ஒரு பரிவிருத்தி அலங்காரம் இல்லையா? அதே மாதிரி பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோ கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத் தமிழ் மூன்றும் நீ தா அப்படின்னு ஔவையார் சொல்றா. பாலும் தேனும் நான் கொடுத்துட்டு சங்கத் தமிழை வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் வந்து பரிவிருத்தி அலங்காரம்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவா. இதுவும் ஒரு பரிவிருத்தி அலங்காரம் தான். இங்க வந்து என்னன்னா வினிமய வினிமாய குரு பிராணானு. ஆனா இது வந்து என்னன்னா அவனுடைய பிராணனை கொடுத்து அப்பாவினுடைய பிராணனை மீட்டுறான். அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா அப்பா பிராணன் வசதியா இவன் பிராணன் வசதியா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். வயசாயிடுத்து இப்ப இவர் இருந்தா என்ன இல்ல இல்லாம என்ன அப்படின்னு யோசிக்கிறவாளுக்கு இவனுடைய பிராணன் வசதியா இருக்கும். ஆனா ஒரு குடும்பத்துக்கு தலைவன் தான் முக்கியம் அப்படிங்கிறத பொறுத்து கம்பேர் பண்ணும்பொழுது நினைக்கும் பொழுது அவருடைய பிராணன்கிறது வசதியா இருக்கும் இல்லையா? சோ வந்து இங்க வினிமாய குரு பிராணானு, குரு பிராணானு வினிமாய. சோ குருவத்சல அப்படின்னா குருநாம் வத்சல, குருஜன பிரியன்னு அர்த்தம். குருஜனாளுக்கு பிரியமாக இருக்கிறவனே. இங்க இருக்கு பாருங்க, குருவத்சல அப்படிங்கிறது சம்போதனத்துல இருக்கு. ஹே குருவத்சல ஸ்வைஹி பிராணைஹி, உன்னுடைய பிராணங்களினால் என்ன அப்படின்னா குரு பிராணானு, குருவினுடைய பிராணன்களை வினிமாய அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணினுட்டோ, பரிவர்த்தியன்னு அர்த்தம். சரியா? அப்படி பண்ணிட்டோ பண்றதுனால என்ன அப்படின்னா அகிருதாத்ம துராவாபம் பிரம்மலோகம் அவாப்னுஹி. அகிருதாத்ம துராவாபம் அப்படின்னா ஆத்ம ஞான ரஹிதைஹி கர்த்தவ்ய பராங்முகைஹி துர்ஜனைஹி. அதாவது யார் ஒருத்தருக்கு வந்து ஆத்ம ஞான ரொம்ப கிடைக்கப்படாத அந்த ஆத்ம ஞானம் அடைய முடியாம அந்த இருக்காளோ அவளுக்கு என்ன, அவளால துராவாபம் பிரம்மலோகம், அந்த பிரம்மலோகத்தை நீ அடைவ. யார் ஒருத்தருக்கு வந்து ஆத்ம ஞானம் இல்லாதவா பிரம்மலோகத்தை அடைய முடியாது. துராவாபம் பிரம்மலோகம், அகிருதாத்ம துராவாபம் பிரம்மலோகம். இந்த மாதிரி ஆத்ம ஞான ரஹிதானாம் துரவாபம், அந்த பிரம்மலோகத்தை நீ ஏன் அப்படின்னா உன்னுடைய பிராணனை வந்து குருஜனாளுக்கோசரம் நீ தியாகம். சரியா இருக்கா? அதுதான். ஸோ அனுகிரகீதோ அஸ்மி அம்ப அபிவாதையே, ஐ பீன் பிளெஸ்ட் அம்ப நமஸ்காரம் அப்படின்னு அந்த ரெண்டாவது புள்ள சொல்றது. பிராமணி ஜாத சிரஞ்சீவியா இரு அப்படிங்கிறான். அனுகிரகீதோ அஸ்மி ஆர்ய அபிவாதையேன்னு அண்ணாக்கு நமஸ்காரம் பண்றான். ஏஹி வத்ச ஏஹி. என்ன அப்படின்னா பரிஷ்வஜஸ்ய காடம் மாம் பரிஷ்வக்தः சுபைர் குணைஹி கீர்த்தியா தவ பரிஷ்வக்தா பவிஷ்யதி வசுந்தரா. சுபைஹி குணைஹி பரிஷ்வக்தः துவம். சுபஹா அப்படின்னா சுபம்னாலே சோபனம், நல்ல ஒரு கர்த்தவ்ய பாலன தத்பராபிஹி சோபனைஹி குணைஹி, இதுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நற்குணங்களினால். சுபைஹிங்கிறது குணைஹிக்கு அட்ஜெக்டிவ். அப்படிப்பட்ட சுபைஹி குணைஹி பரிஷ்வக்தா அப்படின்னா ஆலிங்கிதகான்னு அர்த்தம். கட்டிக்கொள்ளப்பட்டவனான, தழுவிக்கொள்ளப்பட்டவனான அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஹவ் பீன் பிளெஸ்ட் வித் கிரேட் குவாலிட்டிஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய குவாலிட்டி இருக்கிறவா தான் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி குடும்பத்தினுடைய உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணமே வரும் இல்லையா? சோ அந்த மாதிரி சுபைஹி குணைஹி பரிஷ்வக்தா துவம், இது வந்து அந்த ரெண்டாவது பையனுக்கு அட்ஜெக்டிவா போறது. அப்படி இருக்கின்ற துவம் மாம் காடம் பரிஷ்வதஸ்வ, நீ என்ன காடம்னா இருக்க, டைட்டா கட்டிக்கோ அப்படிங்கிறான். சோ இந்த மாதிரி குணங்கள் நற்குணங்களால கட்டிக்கொள்ளப்பட்ட நீ சரியா என்ன கட்டிக்கோ அப்படிங்கிறான். என்ன ஆகும் அதனால அப்படின்னா கீர்த்தியா தவ பரிஷ்வக்தா பவிஷ்யதி வசுந்தரா. தவ கீர்த்தியா வசுந்தரா, வசுந்தரானா வசூனி தரதி இது வசுந்தரா. இது உலகத்துல இருக்கிற அத்தனை வெல்த்தையும் தாங்கிட்டு இருக்கிறது இல்லையா அந்த பூமி. சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துக்குள்ள அத்தனை ரத்தனங்கள் இருக்கு, மலைகள் இருக்கு, மலைகளுக்குள்ள அத்தனை ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இங்க இல்லாதது என்ன இருக்கு சொல்லுங்க? சோ அந்த வசுந்தரா, அந்த பூமியானவள் தவகீர்த்தியா உன்னுடைய புகழினால பரிஷ்வக்தா பவிஷ்யதி, திஸ் எர்த் வில் பி டைட்லி ஹக்டு பை யுவர் கீர்த்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்?
உன் காலத்துக்கு அப்புறமும் உன்னோட கீர்த்திங்கிறது இந்த உலகத்துல இருக்கும் இல்லையா? நீ போனப்புறமும் உன்னோட கீர்த்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா இல்லையா? நம்ம சினிமா ஆக்டர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அவ போனப்புறமும் அவ கீர்த்தியால இன்னைக்கு இருந்துட்டு இருப்பான்னுட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணதுனால ஈவன் ஆஃப்டர் யூ லீவ் திஸ் வேர்ல்டு யுவர் ஃபேம் வில் சஸ்டைன். புரியுறதா? அதுதான். ஸோ சுவைஹி குணைஹி பரிஷ்வக்தः துவம் மாம் காடம் பரிஷ்வதஸ்வ கீர்த்தியா தவ பரிஷ்வக்தா பவிஷ்யதி வசுந்தரா அனுகிரகீதோ அஸ்மி. ஐ பீன் பிளெஸ்ட் டு டூ திஸ் அப்படிங்கிறான். உடனே மூணாவதவன் ஆரிய அபிவாதையே நமஸ்காரம்னா ஸ்வஸ்தி அப்படின்னு அவனுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கிட்டு அனுகிரகீதோ அஸ்மி ஐ பீன் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்றான். போஹோ புருஷ கிஞ்சித் பிரவீமி ஐ வாண்ட் டு சே சம்திங் டு கடோத்கஜனை பார்த்து சொல்றான். கடோத்கஜ ப்ரூஹி ப்ரூஹி சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறான். ஏதஸ்மின் வனாந்தரே ஜலாशयः इव दृश्यते तत्र मे பிரகல்பித பரலோகஸ்ய பிபாசா பிரதீகாரம் கரிஷ்யாமி அப்படிங்கிறான். ஸோ வந்து என்ன அப்படின்னா ஏதஸ்மின் வனாந்தரே, வனாந்தரேனா வனமத்தியேன்னு அர்த்தம். சரியா? வனத்துக்குள்ள, வன அபியந்தரேன்னு அர்த்தம். ஏதஸ்மின் வனாந்தரே இந்த வனத்துக்குள்ள ஜலாசய இவ திருஷ்யதே ஒரு பெரிய ஒரு ஜலாசயம் காணப்படுகிறது. தத்ர அங்கு மே பிரகல்பித பரலோகஸ்ய பிரகல்பித பரலோகஸ்ய மே மேங்கிறது சஷ்டியில இருக்கு மம. ஸோ மை பரலோக கமனம்ங்கிறது பிரகல்பிதம். இட் இஸ் டிசைடட் தட் ஐ எம் கோயிங் டு லீவ் திஸ் வேர்ல்டு. அதனால என்ன அப்படின்னா பிபாசா பிரதீகாரம் கரிஷ்யாமி. பிபாசானா என்னது? தேர்ஸ்ட் அம்மா. ஆமா, பாத்தும் இச்சா. ஸோ அந்த பிபாசா பிரதீகாரம் கரிஷ்யாமி என்னுடைய தேர்ஸ்ட்டை வந்து பிரதீகாரம்னா அதை போக்கடிக்கிறதுக்கு ஐ வுட் லைக் டு எனக்கு வந்து என்னோட தேர்ஸ்ட்டை வந்து இது பண்றதுக்கு நான் இச்சாமிங்கிறான். திருட விவசாயின் கம்யதாம் அதிக்ராமதி மாதுஹு ஆஹார காலக சீக்கிரமாகச்ச அப்படிங்கிறான். ஸோ திருட விவசாயின் அப்படின்னா ஹூ ஹஸ் டிசைடட் வாட் டு டூ, ஒன் ஹூ இஸ் வெரி ஃபர்ம் அபவுட் இஸ் டெசிஷன் அப்படின்னு அவனுக்கு சம்போதனம் அது. ஹே திருட விவசாயின். சரியா? விவசாயின் அப்படிங்கிறது நகாராந்தம். விவசாயி விவசாயினோ விவசாயினா கம்யதாம் சரி போயிட்டு வா. மாதுஹு ஆஹார காலக அதிக்ராமதி அம்மாவினுடைய ஆஹார காலம்னா சாப்பாடு சமயம் டைம் அது வந்து நெருங்கிண்டே இருக்கு. வி மே கிராஸ் த டைம். சீக்கிரமாகச்ச சீக்கிரம் வந்துரும் அப்படிங்கிறான். திவிதீயா போஹோ தாத்த ஏஷ கச்சாமி அப்படிங்கிறான். அவன் ரெண்டு பேரும் நிஷ்கிராந்த அவன் போறான். இப்ப இந்த விருத்தன் அப்பா வந்து சொல்றார், ஆஹா பரிமுஷிதாக ஸ்மஹ போஹோ பரிமுஷிதாக ஸ்மஹ யஹ திரிஷ்ருங்கோ மமது ஆசீத் மனோஜ்ஞः வம்சபர்வதः. ஸோ ஹாஹா பரிமுஷிதாக அப்படின்னா நம்மளை வந்து லூட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏமாற்றப்பட்டோம் ஏமாற்றப்பட்டோம். என்ன அப்படின்னா யஹ தூ மம மனோஜ்ஞः த்ரிஷ்ருங்கः வம்சபர்வதः ஆசீத். என்னுடைய வம்ச ஏவ பர்வதः. சரியா? என்னுடைய வம்சம்ங்கிற ஒரு பர்வதமானது அதுல 3 சிகரங்கள் இருந்தது. ஸ்ருங்கஹானா சிகரஹான்னு அர்த்தம், பீக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ அது வந்து மனோஜ்ஞக மனதை கவரக்கூடிய. சரியா? அந்த மாதிரி மனோஜ்ஞக த்ரிஷ்ருங்கஹ 3 ஸ்ருங்கங்கள் இருந்தது. சரியா? அதுல த்ரிஷ்ருங்கஹ வம்சபர்வதः ஆசீத் இருந்தது. சக அதுல வந்து என்னன்னா இப்ப வந்து சக மத்தியம ஸ்ருங்கம் அங்க பங்கேன மனஹ தபதி மே பிருஷம். ஸோ மத்தியம ஸ்ருங்க பங்கேன. ஸோ வந்து என்ன அப்படின்னா யஹ த்ரிஷிருங்கः மம து ஆசீத் மனோஜ்ஞः வம்சபர்வதः யஹ தூ மம வம்சபர்வதः மனோஜ்ஞः வம்சபர்வதः த்ரிஷிருங்கः வம்சபர்வதः ஆசீத் சக வம்சபர்வதः மத்தியமஸ்ருங்க பங்கேன மனஹ தபதி மே பிருஷம். ஸோ தஸ்ய அந்த சக அந்த மத்தியமஸ்ருங்க அதுல மத்தியமஸ்ருங்க பங்கேன இந்த ரெண்டாவது சென்டர்ல இருக்கிற ஒரு மலையானது பங்கமாயிடுத்து, உடஞ்சு போயிடுத்து. அதனால மே மனஹ என்னுடைய மனசானது பிருஷம் தபதி. பிருஷம் தபதினா மிகவும் தவிக்கிறது. பிருஷம்ங்கிறது உங்களுக்கு இது அட்வர்ப், கிரியா விசேஷனம். சரியா? பிருஷம் தபதி மே மனஹ. சரியா இருக்கா? ம். ஆ புத்திரக கதம் கதையேவ யோ நிபைட்டியே அப்படிங்கிறான். தருணதானு ரூபகாந்தே நியம பர நியமபர அத்தியன பிரசக்த புத்தே கதமிவ கஜராஜ தந்த பக்னஹ தருரிவ யாஸ்யசி புஷ்பிதோ விநாசம். ஸோ தன் குழந்தைய கூப்பிடுறான். ஹே தருண அப்படின்னா தருணாவஸ்தையில இருக்கிறவனே சம்போதனம்.
மூணுமே சம்போதனம். தருண, தருணதா அனுரூப காந்தே, அதுக்கப்புறம் நியம பர அத்தியன பிரசக்த புத்தே, எல்லாமே உங்களுக்கு மூணுமே சம்போதனத்துல இருக்கு. தருணதா அனுரூப காந்தே, தருணதா அப்படின்னா தருணஸ்ய பாவக தருணதா, பீயிங் யூத், யூத் எங்கா இருக்கிறதுனுடைய ஒரு பாவம், யூத் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. அந்த தருணத்தாக்கு அனுரூபம் அப்படின்னா சூட்டபிளான காந்திகி அப்படின்னா ஒளி, ஒளியோட இருப்பவனே, ஹே காந்தே, ஹே ஹரே மாதிரி. சரியா? அதுக்கப்புறம் நியமபர அத்தியன பிரசக்த புத்தே, நியமைஹி பரஹ நியமபரஹ, அதாவது ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் ஸ்டிக்ஸ் டு இஸ் ருட்டீன். சரியா? நியமபர அத்தியன பிரசக்த புத்தே, நியமாச்சாரங்கள் அதை ஃபாலோ பண்ணிண்டு, அத்தியனம் அப்படின்னா வேதாத்தியனத்துல, பிரசக்த புத்தே அப்படின்னா ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற புத்தியோடு இருப்பவனே. புரியுறதா? சோ நியமபர அத்தியன பிரசக்த புத்தே, கதமிவ கஜராஜ தந்த பக்னஹ தருரிவ யாஸ்யசி புஷ்பிதா விநாசம். சரியா? சோ நீ வந்து ஒரு மரம் போல, தருகு ஈவத்வம். எப்படிப்பட்ட தருகு அப்படின்னா புஷ்பிதா தருகு, அதுல வெறும் காஞ்சி போன மரம் இல்ல, புஷ்பிதா பூக்களோட அப்படியே ரொப்பி இப்பதான் வந்துட்டு இருக்கிற தருணாவஸ்தையில இருக்க, ஒரு காந்தியோட இருக்க. அண்ட் யூ ஸ்டிக் டு யுவர், யூ அடியர் டு யுவர் ருட்டீன்ஸ், படிப்பு எல்லாமே. தருரிவ புஷ்பிதா விநாசம் யாஸ்யசி, புஷ்பிதா தருரிவ, பூத்த ஒரு மரம் போல விநாசத்தை அடைவ. எப்படி அப்படின்னா, எப்படி ஒரு பூத்த மரத்தை வந்து ஒரு யானை வந்து உலுக்கித்துனா அது பூவும் நாசமா போயிடும், மரமும் நாசமா போயிடும் இல்லையா? அந்த மாதிரி கஜராஜ தந்த பக்னஹ தருரிவ, கஜராஜ, கஜானாம் ராஜா கஜராஜா. சரியா? கஜ ராஜஸ்ய தந்தः கஜராஜ தந்தः, கஜராஜ தந்தைஹி பக்னஹ, அந்த அந்த டஸ்குனால பக்னஹன உடைக்கப்பட்ட ஒரு மரம் போல நீ வந்து என்ன, புஷ்பிதः, புஷ்பிதः விருக்ஷः இவ, நீ வந்து விநாசம் யாஸ்யசி. புரியுறதா? இங்க வந்து உபமாலங்காரம். இங்க வந்து கஜராஜாங்கிறது கடோத்கஜன். சரியா? அஹ், அவனுக்கு இவன் வந்து மரம் போல, யாரு? புஷ்பிதா தருகு இவ, நல்லா பூத்த மரம் போல. யாருன்னா இந்த பையன், இந்த ரெண்டாவது புள்ள. அவன் வந்து கஜராஜன் யாருன்னா அவன். சோ அந்த பக்னஹா அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு சாதாரண தர்மம். புரியுறதா? அதே மாதிரி புஷ்பிதகாவும் சொல்லலாம். புஷ்பிதா தருகு இங்க, அதுவும் பக்னஹா, நீயும் பக்னஹ. சரியா இருக்கா? அஹ், இதான். ஓகே. ஆமா. தருணதாம் பிராப்தஸ்ய மத்தியமஸ்ய புஷ்பித விருக்ஷேன சக துலனையா உபமாலங்காரம். ஓகேவா? சரியா இருக்கா அந்த ஸ்லோகம் உங்களுக்கு? ம். புரிஞ்சுது. அஹ். தருண தருணதா, தருண தருண தருணதானுரூப காந்தே, நியமபர அத்தியன பிரசக்த புத்தே, கதமிவ கஜராஜ தந்த பக்னஹ தருரிவ யாஸ்யசி புஷ்பிதோ விநாசம். அஹ். அடுத்தது என்ன அப்படின்னா, கடோத்கஜः சிராயத்தே கலு பிராமணவட்டுஹு அதிக்ராமதி மாதுஹு ஆகாரகாலக. அவனுக்கு அவனுடைய கன்சர்ன், இந்த பிராமணவட்டுஹு சிராயத்தே ரொம்ப டிலே பண்றானே, மாதுஹு ஆகாரகாலக அதிக்ராமதி, அம்மா அவனுடைய சாப்பாடு டைம் வந்துட்டே இருக்கு. கிம்னு கலு கரிஷ்யே, என்ன பண்ணுவேன் நானு, பவது திருஷ்டம். சரி பார்த்தாச்சு. போ பிராமண ஆஹூயதாம் தவ புத்திரஹ, ஏ பிராமணனே உன் புள்ளைய கூப்பிடு அப்படிங்கிறான். ஆஹா அதிராட்சசம் கலு தே வச்சனம், ரொம்ப வந்து ஒரு ராட்சசனை விட மோசமா இருக்கே உன்னுடைய வார்த்தை அப்படின்னு. கதம் ருஷ்யதி, ஏன் நீ வந்து கோவிச்சுக்கிற? மர்ஷயது பவான், மர்ஷயது, மர்ஷயதுன்னா மன்னிச்சுடுங்கிறான். க்ஷமஸ்வ மாம்னு அர்த்தம். சரியா? அயம் மே பிரகிருதி தோஷக, இது வந்து என்னுடைய பிரகிருதி தோஷக அப்படின்னா என்னோட சுபாவம். அதாவது இந்த வாத்தியார்கள்லாம், அவளுக்கெல்லாம் பை நேச்சரே வந்து குரல் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அவ ஒருத்தருக்கு பாடம் எடுத்தாலும் சரி, 50 பேருக்கு எடுத்தாலும் சரி, அதே பான்னு கத்துவா. என்ன? அது வந்து பிரகிருதி தோஷம், அது வந்து ஸ்வபாவ தோஷம். ஒண்ணுமே மாத்தவே முடியாது. அத கிம் நாமா தவ புத்திரஹ, சோ தவ தவ புத்திரஹ, உன் புள்ளைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கிறான். கேன நாம்னா கியாத்தகன்னு அர்த்தம். ஹவு டு யூ கால் ஹிம்? பிரதமஹ த்விதீயஹ திருத்தீயஹ நான் கூப்பிடுவேள், அவனுக்கு பேர் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். ஏததபி ந சக்கியம் ஸ்ரோதும். இந்த அதாவது நீ வந்து அஹ், 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 நாங்க வந்து அவன் பேரை சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றான்.
யுக்தம் போஹோ பிராமணகுமார கிம் நாமா தே பிராத்தா அப்படின்னு கேட்குறான். அந்த பிரத பிரதமனை பார்த்து கேட்குறான், உன்னோட பிரதருக்கு பேர் என்ன அப்படின்னா தபஸ்வி மத்தியமஹா. அவனுக்கு வந்து ரொம்ப நல்லவன். தபஸ்வினா ரொம்ப நல்லவன்னு அர்த்தம். மத்தியமஹா அவன் தான் மத்தியில் இருக்கிறவன். மத்தியமா மத்தியமா இது சதிருஷமஸ்ய அகம் ஏவ ஆஹ்வயாமி போ மத்தியம மத்தியம சீக்கிரமாகச்ச அப்படிங்கிறான். ஸோ அஸ்ய மத்தியமஹ இது சதிருஷம், இவனுக்கு சூட்டபுளாக தான் இருக்கு மத்தியமங்கிற பேரு. அகம் ஏவ ஆஹ்வயாமி கூப்பிடுறேன், போ மத்தியம போ மத்தியம அப்படின்னு கூப்பிடுறான். சீக்கிரமாகச்ச சீக்கிரமா அப்படிங்கிறான். இப்பதான் நமக்கு பீமனுடைய என்ட்ரி. ஏன்னா பீமனும் மத்தியமன் இல்லையா? தத பிரவிசதி பீமசேனக, பீமசேனன் வரான். கஸ்யாயம் ஸ்வரஹ, யாருடைய வாய்ஸ் இது? ககசத விருதே விரௌதி தாரம் द्रुमगहने दृढसङ्कटे वने अस्मिन् जनयति च मनोज्वरं स्वरोऽयं बहुसदृशो हि தனஞ்சயஸ்வரஸ்ய. தனஞ்சயஸ்வரஸ்ய பகுசதுருஷः. இந்த குரலானது தனஞ்சயன்னா அர்ஜுனன், அர்ஜுனனுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்கே இந்த குரல் அப்படின்னு கேட்குறான். யோசிக்கிறான். மனோஜ்வரம் ஜனயதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா அயம் ஸ்வரஹா, இந்த ஸ்வரமானது என்ன அப்படின்னா இங்க இருக்க பாருங்க. அயம் ஸ்வரஹா, இந்த ஸ்வரமானது என்ன அப்படின்னா காக சத விருத்தே த்ருமகஹனே திருட சங்கடே அஸ்மின் வனே. இது எல்லாமே இந்த வனத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. அஸ்மின் வனே, இந்த வனத்தில். இந்த வனமானது எப்படி இருக்கு? கக சத விருதே, ககானாம் சதம். ககஹனா கே கச்சதி இது ககஹ. ஆகாசத்துல கம்னா ஆகாசம், ஆகாசத்துல போறதுனால அவைகளுக்கு ககம்னு பேரு. ககானாம் சதம் 100, அதாவது அசங்கிய சங்கியாக்கம். சரியா? தஸ்ய விரூதம், அதனுடைய ஒரு கோலாகல துவனி எந்த வனத்துல இருக்கோ, எஸ்மின் வனே தஸ்மின். ஓகேவா? காகசாத விருதே விரௌதி தாரம் விரோதி. ஸோ வந்து துருமகஹனே, துருமம்னா விரக்ஷங்கள். துருமைஹி கஹனே, விரக்ஷங்கள் அடர்த்தியா, டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்றோம் இல்லையா? விரக்ஷங்கள் அடர்த்தியாக இருக்கின்ற அந்தவனே கஹனே வியாப்தே திருட சங்கடே. திருடம் சங்கடம் எஸ்மின். டெஃபினட்டா இங்க ஏதாவது வந்து ஒரு சங்கடம்ங்கிறது, டிஃபிகல்ட்டி, ஒரு கலாமிட்டிங்கிறது நடக்கும். ஸோ அஸ்மின் வனே, அப்படிப்பட்ட இந்த வனத்தில் கஹ விரோதி, அயம் ஸ்வரஹ விரோதி. ஸோ இது என்ன, யாருனுடைய ஒரு விரோதினா சப்தாயத்தை, யார் இந்த சப்தத்தை கொடுக்குறா? சரியா? மனோஜ்வரம் அப்படின்னா மனசி குதூகலம்னு அர்த்தம். மனசுல வந்து எனக்கு ஒரு குதூகலம் ஜனயதி. யார் அது மத்தியமம் மத்தியமம் என் பேரை கூப்பிடுறா அப்படின்னுட்டு. மேலும் என்ன, தனஞ்சய ஸ்வரஸ்ய பகுசதுருஷா அயம் ஸ்வரஹ. இந்த ஸ்வரமானது தனஞ்சயனான அர்ஜுனனுக்கு அவனோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. சித்தப்பா தானே, நேச்சுரலி சில பேர் ஆத்துல சித்தப்பா மாதிரி இருப்பா, அத்தை மாதிரி இருப்பா, அந்த மாதிரி. ஸோ தனஞ்சய ஸ்வர சாமியாத்து ஒரு இவங்கிட்ட ஒரு பந்துபாவம் ஜனயதி எனக்கு. ஸோ ஐ எம் வெரி கியூரியஸ் டு நோ தட் ஹூ இஸ் திஸ், ஹூ ஹேஸ் அ சிமிலர் வாய்ஸ் டு அர்ஜுனன். புரியுதா? உடனே கடோத்கஜன், சிராயத்தே கலு பிராமண வட்டுஹு, ரொம்ப டிலே பண்றானே. அதிக்கிராமதி மாதுஹு ஆஹார கால, அதையே சொல்லிட்டு இருக்கான். கிம் கலு கரிஷ்யே, நான் என்ன பண்ணுவேன்? பவது திருஷ்டம் உச்சைஹி சப்தாபயாமி, இன்னும் நன்னா கத்தி கூப்பிடுறேன் அப்படின்னுட்டு. போ மத்தியம, போஹோ சீக்கிரம் ஆகச்ச, ஏ மத்தியமனே சீக்கிரம் வா அப்படிங்கிறான் பீமஹ. போஹோ கோனு கலு ஏதஸ்மின் வனாந்தரே மம வியாயாம விக்னம் உத்பாத்திய மத்தியம மத்தியம இது மாம் சப்தாபயதி. ஸோ வந்து அதாவது இந்த ஏதஸ்மின் வனாந்தரே, இந்த வனத்தினோட மத்தியில கோனுகலு யாரு, மம வியாயாம விக்னம் உட்பாத்திய, என்னுடைய வியாயாமம்னா எக்ஸசைஸ், எக்ஸசைஸுக்கு வியாயாமஸ்ய விக்னம், விக்னத்தை உட்பாத்திய உண்டாக்கிவிட்டு, மத்தியம மத்தியம இது மாம் சப்தாபயதி, ஹே மத்தியம மத்தியமன்னு என்னை கூப்பிடுறது யாரு அப்படின்னு கேட்குறான். புரியுறதா? பவது பஷ்யாமி தாவத்து, நானே போய் பார்க்கறேன் அப்படின்னு பரிக்கிரமிய அவலோக்கிய சவிஸ்மயம். என்ன அப்படின்னா அஹோ தர்ஷனீயோயம் புருஷா அயம் ஹி, ஐயோ இஸ் வர்த் டு பி சீன். என்ன அப்படின்னா சிம்ஹ ஹாஸ்ய சிம்ஹ தம்ஷ்ட்ர மது நிப நயன ஸ்னிக்த கம்பீர கண்ட பப்ரு ப்ரூஹு ஷ்யேன நாச த்விரத பதி ஹனுஹு தீப்த விக்லிஷ்ட கேசः व्यूडोरा वज्रमध्यः गज वृषभगतिः लम्ब पीनांस बाहुः सुव्यक्तं राक्षसीजः
விபுல பலயுதः லோகவீரஸ்ய புத்திரः அப்படின்னுட்டு பார்த்த உடனே அப்படியே எங்கேயாவது உங்களுக்கு யாராவது கடோத்கஜனை பத்தி ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கேட்டா இந்த ஸ்லோகத்தை நீங்க கொடுத்துடலாம். சரியா? சிம்ஹ ஹாஸ்ய, ஹாஸ்யம்னா முகம்னு இருக்கும். சிங்கம் மாதிரி முகம் இருக்கான் அவனுக்கு. சரியா? அவ்வளோ ஒரு பராக்கிரமத்தோட இருக்கு. சரியா? அதே மாதிரி சிம்ஹ தம்ஷ்ட்ரா, சிங்கத்துக்கு எப்படி வந்து தம்ஷ்டிரம் இருக்குமோ அந்த மாதிரி ராட்சசனும் இந்த சினிமாலாம் பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம மகாபாரதத்துலலாம் ரெண்டு இப்படி ஒரு இது மாதிரி போட்டிருப்பான், பல்லு மாதிரி ரெண்டு. சிம்ஹ தம்ஷ்ட்ரா மது நிப நயனஹா, அவனுடைய மதுனா மதிரா, இந்த இன்டாக்சிகேட்டட், இன்டாக்சிகேஷன் சொல்றோன்னே மதுனா இது மாதிரி லிக்கர் மாதிரி. மது நிப, நிபம்னா சமானம், ஈவன்னு அர்த்தம். மது நிப நயனஹ, அப்படியே அந்த மதுவுல வந்து என்ன ஒரு மதுரத்துல என்ன ஒரு மத்தத்தன்மை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் ஐஸ். சரியா? அஹ், மது சமான நயனே எஸ்ய சஹா மதுநிப நயனஹ அப்படின்னு புல்லிங்கத்துல போறது அவனுக்கு அட்ஜெக்டிவா. நயனம்ங்கிறது நபும்சகலிங்கம் இல்லையா? ஆஹ் சிம்ஹ இவ ஆஸ்யஹா எஸ்ய சஹா சிம்ஹாஸ்யஹா, எல்லாம் பகுவிரிகி. சிம்ஹ இவ தம்ஷ்ட்ரா எஸ்ய சஹா சிம்ஹ தம்ஷ்ட்ரா. சரியா? அதே மாதிரி மதுநிப நயனஹ, மதுனி ஈவ நயனே எஸ்ய சஹா. ஓகேவா? மதுநிப நயனஹ. ஸ்னிக்த கம்பீர கண்டஹ, நல்ல ஒரு என்ன ஸ்னிக்தமான ஒரு கம்பீர கண்டம் அப்படின்னு சொல்லும்போது கம்பீரமான ஒரு மதுர கம்பீரகன ஒரு கபீரக, சாரி, கபீரம்னா டீப் வாய்ஸ்ன்னு சொல்ல மாட்டோமா? அந்த ஜென்ஸுக்கே ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரி கபீர கண்டக ஒரு ஸ்வரம் அவனுக்கு. அதுக்கப்புறம் சோ வந்து கபீரக கண்டக எஸ்ய சஹ கபீர கண்டக. பப்ரு ப்ரூஹு, பப்ருனா பிரவுனு, கபிலம் பிங்களம், எல்லோ கலர், அந்த மாதிரி இருக்கின்ற புருவஹா அப்படின்னா ஐப்ரோஸ். சரியா? பப்ரு புருவௌ எஸ்ய சஹா பப்ரு புருவஹா. அப்புறம் த்விரத அஹ், ஹனுஹு. சரியா? த்விரதஹா அப்படின்னா உங்களுக்கு யானைகள். ஸோ த்விரதானாம் இது உங்களுக்கு what do you call, ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்லோகத்தையே பார்க்காம நான் ம், ம். द्विरदपतिः, सारी, द्विरदपति पतिहनुः, द्विरदानां पतिः द्विरदपतिः, द्विरदपतिः इव हनुः यस्य सः, அந்த யானைகளினுடைய பதி தலைவனுடைய ஹனு போல அந்த கபோல பிரதேசம் போல இவனுடைய கபோல பிரதேசமும் இருக்கு. அதுக்கப்புறம் தீப்த விக்லிஷ்ட கேசக, அப்படியே தீப்தாக அப்படியே பளபளன்னு இருக்கான். அந்த மாதிரி யதாசியா ததா விக்லிஷ்டாக, அப்படியே நல்ல பிரகீர்ணாக கேசாக எஸ்ய சக. அப்புறம் வியூட உரஹ, உராஹா, வியூடம் அப்படின்னா நல்ல இது விஸ்தீர்ணமாக ரொம்ப பிராட் செஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ வியூடாஹா வியூடம் உரஹ எஸ்ய சக, உரஹங்கிறது நபும்சகலிங்கம், உரஹ உரசி உராம்சி, அதனால வியூடம் உரஹ எஸ்ய சக வியூடோரஹ, வியூடோரஹ ராஹாஹா. வஜ்ர மத்தியஹா, சோ அவனுடைய வஜ்ரம் இவ மத்தியஹா, அவனுடைய மத்திய பாகம் எப்படி இருக்குன்னா வஜ்ரத்தை போல இருக்கு, வஜ்ர தேகம்னு சொல்றாலும் அந்த மாதிரி. கஜ விருஷப கதிஹி, கஜங்களுக்கும் கஜானாம் விருஷபக, ரிஷபகன சிரேஷ்டகன்னு அர்த்தம். புரியுறதா? கஜங்களுக்குள்ள சிரேஷ்டகா கஜ விருஷபகா. சோ கஜானாம் விருஷபகா தஸ்ய கதிஹி இவ கதி எஸ்ய சஹ, அந்த கஜங்களுடைய சிரேஷ்டமான கஜங்களுக்கு த கேட் ஆஃப் அன் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்றா இல்லையா? ஒரு யானையினுடைய நடை போல இருக்கு அவனுக்கு அப்படிங்கிறான். சோ அந்த கஜ விஷபம்ங்கிறது இங்க விஷபம்ங்கிறது மாடுங்கிற அர்த்தம் இல்ல, சிரேஷ்டம்ங்கிறது அர்த்தம். சோ கஜானாம் ரிஷபஹ கஜ விஷபஹ, கஜ விஷபானாம் விஷபஸ்ய கதிஹி இவ கதிஹி யஸ்ய சஹ. ஓகேவா? அதுக்கப்புறம் லம்ப பீன அம்சபாகு, லம்பம்னா நீண்ட, லம்பௌ ததைவ பீனோ, நீண்டும் இருக்கு, அதாவது ஆஜானுபாகுங்கிறானோ, கை நீண்டு முட்டி வரைக்கும் இருக்கிறதுக்கு ஆஜானுபாகுன்னு பேரு. புரியுறதா? சோ லம்பஹா, லம்பௌ ததைவ பீனோ, நல்ல நல்ல புஷ்டியாவும் இருக்கு. அந்த மாதிரி அம்சௌ அப்படின்னா இந்த 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 ஷோல்டர் பாகம். அதுக்கப்புறம் பாகுனா புஜங்கள், புஜௌ எஸ்ய சஹ, அது வந்து லம்ப பீன பீனாம்ச பாகு. இதனால என்ன, இந்த மாதிரி அவன் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா சுவியக்தம், இட் இஸ் வெரி கிளியர். என்ன வியக்தம் அப்படின்னா லோகவீரஸ்ய ராட்சசீஜः புத்திரः இது சுவ்யக்தம். லோகவீரஸ்ய, லோகவீரः அப்படின்னா பெரிய ஒரு லோகே வீரः யः, தஸ்ய அந்த
பிரக்யாத வீரஸ்ய அவனுக்கும் ஒரு ராட்சசி ஜக அப்படின்னா ராட்சஸ்யாம் ஜாதக ராட்சசி ஜக ஒரு ராட்சசி கிட்ட பிறந்தவனாக இவன் இருக்கணும். சரியா? விபுல பலயுதக நல்ல விபுலமான ஒரு பலத்தோட இருக்கிற இவன் இது சுவ்யக்தம். இட் இஸ் வெரி கிளியர். புரியுறதா? ஆஹ் இந்த இடத்துல பலவிதமான உபமாக்கள் உங்களுக்கு. மாலோபமான்னு சொல்லலாம். ஓகேவா? सो सिंहास्यः सिंहदंष्ट्रः मधुनिभनयनः स्निग्धगम्भीरकण्ठः बभ्रुब्रूः शेननासो द्विरदपतिहनुः दीप्तविक्लिष्टक्लेशः केशः व्यूढोराः वज्रमध्यः गजवृषभगतिः लम्बपीनांसबाहुः सुव्यक्तं राक्षसीजः विपुलबलयुतः लोकवीरस्य पुत्रः. உடனே வரான் கடோத்கஜன் வந்து சிராயதே கலு பிராமணவட்டுஹு உச்சைஹி சப்தாபயாமி போஹோ போஹோ மத்தியம சீக்கிரமாகச்ச. அவன் கவலை அவனுக்கு வரவே மாட்டேங்கிறானேன்னுட்டு போஹோ பிராப்தோஸ்மி அப்படின்னுட்டு பீமன் வந்துடுறான். ஆத்மகதம் ந கலு அயம் பிராமணவட்டுஹு அஹோ தர்ஷனீயோயம் புருஷः அப்படின்னு சொல்றான். ஐயோ, இவன் பிராமண வட்டு இல்லையே, யாரோ பெருசா ஒருத்தன் வந்து நிக்கிறானே, அயம் தர்ஷனீயா புருஷः அப்படின்னு சொல்றான். இதோன்னு நிறுத்திக்கலாமா?